வணக்கம். தேதி இன்னைக்கு 26. நிஃப்டி நல்லா மேல ஏறுச்சு. அடுத்த நாள் கேப் அப். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நேத்தோட ஹைய தாண்டி மேல போயிருக்கணும், போகல. இல்ல லோவ தாண்டி கீழ போயிருக்கணும். லோவ தாண்டுற மாரி தாண்டி திருப்பி மேல ஏறிடுச்சு. ஸோ, ஒரு முடிவெடுக்க முடியாத நிலைமையில தான் இருக்குது மார்க்கெட். நம்ம நாளைக்கு எப்படி ட்ரேடிங் செட் பண்ணணும்னா, இன்னைக்கு லோ இன்னைக்கு லோ 24,130. இத தாண்டி கீழ வரப்ப நாளைக்கு பிரேக் பண்றப்ப, ஒரு 50 பாயிண்ட் பிடிக்கலாம் நம்ம. 50 பாயிண்ட். ஏன்னா மார்க்கெட் ஏறுற மாரி ஏறிட்டு, திருப்பி இந்த இடத்துல சஸ்டெயின் ஆயிட்டு, திருப்பி கீழ இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இறங்கிட்டு, ஒரு டபுள் பாட்டம் போட்டுட்டு, அடுத்த மார்க்கெட் நல்லா ஃபாஸ்ட்டா மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்ப கீழ இறங்குமா? இல்ல நாளைக்கு கேப் அப் ஆயி அப்படியே மேல ஏற ஆரம்பிச்சுருமா? அது நாளைக்கு ஓப்பனிங்ல தான் தெரியும். நாளைக்கு ட்ரேடிங் செட்டப் 24,130 தாண்டி கீழ பிரேக் பண்றப்ப, ஒரு 50 பாயிண்ட், 100 பாயிண்ட். 50 பாயிண்ட் ஓகேன்னு நெனைக்கிறேன். நம்ம ஒரு லிமிட்லயே இருப்போம். ஏன்னா மார்க்கெட் மேல ஏத்துற மாரி ஏத்துறாங்க. திருப்பி கீழ இறக்குறாங்க. அதனால 50 பாயிண்ட் பிடிக்க ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான். சப்போஸ் நாளைக்கு மேல ஏறுச்சுன்னா இருங்க. இப்ப மேல் பக்கம் கீழ உள்ளத ரிமூவ் பண்ணிடலாம். இப்ப சப்போஸ் நாளைக்கு மேல உடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 24,350 தாண்டுறப்ப தாராளமா இது ஒரு டார்கெட்டா வைக்கலாம். அப்படின்னா எத்தனை பாயிண்ட் வருது? 24,350னா 24,450. கன்ஃபார்மா ஒரு 100 பாயிண்ட் நம்ம டார்கெட்டா வைக்கலாம். நாளைக்கு மேல் சைடு உடைச்சு ஓப்பன் ஆச்சுன்னா 24,350 தாண்டி மேல போச்சுன்னா கண்டிப்பா 24,450 ஒரு 100 பாயிண்ட் வைக்கலாம் நம்ம டார்கெட். இவ்வளவுதாங்க ட்ரேடிங் செட்டப். சிம்பிளுங்க. மார்க்கெட் எப்படி வேணாலும் ஆட்டும். நம்ம தான் கரெக்டா ரெடியா இருந்துக்கணும் எல்லா பக்கமும். நெக்ஸ்ட் நிஃப்டி பேங்க் பார்ப்போம். நிஃப்டி பேங்க் பாருங்க. ஆல்ரெடி ஒரு இதுல தான் இருக்குது. இங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டச், இங்க ஒரு டச் சேர்ந்து லைன் வர்றப்ப மேல கரெக்டா அந்த மேல இருக்க ரெசிஸ்டன்ஸை ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்குது. இறங்கி ஏற்றி பாருங்க, அங்க போய் திருப்பி இந்த இடத்துல நின்றுருக்குது. இன்னைக்கு ரெட் கலர் கேண்டில் போட்டிருக்குது. ஸோ இது கீழே இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா சைட்வேஸாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து மல்டிபிள் நிறையா சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால இந்த சின்ன கேப்பில் நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டாம். சப்போஸ் நாளைக்கு நேற்றைய லோவை கீழே உடைக்கிறப்ப ட்ரேட் பண்ணலாம். நேற்று லோ இருங்க வரேன், கரெக்டாக அளவு வச்சுக்கலாம். ஸோ 51,760, 51,770 இது தாண்டி கீழே வர்றப்ப உடைக்கிறப்ப நீங்கள் இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, இங்கேருந்து உள்ள கேப் இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ இங்கே இருக்குது கேப்பு. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டாக ஒரு இது இருக்குது, இந்த இடத்துல வச்சுக்கலாம் சேஃப்டிக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றணும். நாளைக்கு சப்போஸ் பேங்க் நிஃப்டி 51,770 உடைச்சிதுன்னா ஒரு 300 பாயிண்ட் நீங்கள் டார்கெட் பிடிக்கலாம். கீழே ஒரு 300 பாயிண்ட் நீங்கள் கேஷ் பண்ணலாம். ஆமாம். சப்போஸ் மேலே உடைச்சிதுன்னா, சப்போஸ் நாளைக்கு மேலே உடைச்சிதுன்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்களா, இந்த லைனுக்கு மேலே ஒரு கேப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கிரீன் கலர் கேண்டில், இது வேற, இதுக்கு மேலே ஒரு லைன் போடுவோம். இருங்க கரெக்டாக போடுறேன். சப்போஸ் 52,570 பிரேக் பண்ணுறப்ப 52,800 வரைக்கும் பிடிக்கலாம். நம்ம மேலே ஏறப்போ ஒரு 200 பாயிண்ட்ஸ் நம்ம பிடிக்கலாம் சேஃப்டி. ஸோ 250 பாயிண்ட் இருக்குது. பட் நம்ம 200 பாயிண்ட் கரெக்டாக பிடிக்கலாம் மேலே போகிறப்ப நான் சொல்கிறேன். ஸோ நாளைக்கு எந்த பக்கம் உடைக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணுறப்ப தான் நம்ம தாண்டணும், என்ட்ரி ஆகணும். எல்லாம் பிளான் பண்ணிட்டு கரெக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆனால் உடனே குதிக்கக்கூடாது. நிறைய பேர் இந்த ஸ்டேஜ்லாம் தாண்டி தான் வந்திருப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆகும், பிளான் எல்லாம் ரெடியாக இருக்கும். மார்க்கெட் ஓப்பன் பண்ணோடனே பிளானை ஃபுல்லாக விட்டுப்புட்டு டப்புன்னு குதிச்சிடுவோம் மார்க்கெட்டில், இல்லை என்ட்ரி ஆயிடுவோம். அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்க. பாயிண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அந்தந்த லெவல் வர வரைக்கும். மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டு மேலே போகணும் எல்லாத்துக்கும் தெரிய வந்துருச்சுன்னா மார்க்கெட்டு உடனே மேலே போயிடாது. ஒரு ஜர்க்கு கொடுத்துட்டு தான் எல்லாத்தையும் பயமுத்தி விட்டு தான் டப்புன்னு திருப்பி மேலே ஏறும். நல்லா புரிஞ்சுக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மார்க்கெட்டில் வந்து நம்ம ஜெயிக்கிறோம்னா எங்கேருந்து பணம் வருது? தோக்குறவன்ட்டு இருந்தால் பணம் வருது. ஸோ இப்போ எல்லாருக்குமே மார்க்கெட் எந்த திசையில் போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டில் எல்லாமே மேலே போகுதுன்னா மேலே தான் எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க, பெட்டு கட்டுவாங்க, மேலே தான் போகும்னு. அப்போ தோக்குறதுக்கு ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க.
அப்போ என்ன செய்யும் மார்க்கெட்டு? ஒரு இறக்கி விடும். ஏன்னா அப்போ தான் தோக்குறவங்க ஜெயிப்பாங்க, மாற்றி ஜெயிப்பாங்க. அவங்க பணம் தான் ரொட்டேஷன் ஆகும். மார்க்கெட்டில் தனியாக பணம் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ இது வந்து பேசிக் நல்லா புரிஞ்சுக்காங்க. தோக்குறன்றது ஜெயிக்கலுக்கு பணம் போகும். அப்படித்தான் போகும். அதனால எல்லாருமே மார்க்கெட் மேலே இருப்பதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா ஏறும். என்னைக்காவது ஒரு நாள் 2 நாள் ஏறும். கண்டிப்பா ஏறும். இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்லாம் வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 2 மணி நேரம் டப் டப்னு ஏறிட்டே இருக்கும். எல்லாமே ப்ராஃபிட் பார்க்கலாம். தாராளமா ப்ராஃபிட் பார்க்கலாம் எல்லாமே. ஒரு நாள் 2 நாள் இந்த மாதிரி போகும். அடுத்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு சிக்னல் கொடுத்துட்டு அடுத்து உங்களை இத்தனை நாள் ப்ராஃபிட் பார்த்தது பூரா அடிச்சு இறக்கிடுவாங்க, பிடுங்கிட்டு விட்டுருவாங்க. அதனால நம்ம கொஞ்சம் எல்லா சுச்சுவேஷனையும் நம்ம யோசிச்சு கரெக்டாக மனசில் வச்சு கரெக்டாக நம்ம ட்ரேடிங் பண்ணணும். நம்ம ட்ரேடிங் செட்டப் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஷார்ட் டேர்ம், அதாவது ஒரு வாரம், 1 மாதம், 3 மாதம் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் நல்ல நல்ல ஸ்டாக்லாம் இருக்குது. அதை பார்த்து கொஞ்சம் பணத்தை போடுங்க. ஸோ அதுலேயும் நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட் பார்க்கலாம். கொஞ்சம் லேட்டாகும், அவ்வளோதான். பட் அதுதான் ஸ்டெடியான வழி, நிரந்தரமான வழி. டெய்லி நம்ம ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணோம்னா நம்மளை பைத்தியமாக்கி மாற்றி அடித்து இது பண்ணி விட்டுரும். அதனால் ஸ்டெடியாகவும் பண்ணணும். நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம்னா ஷார்ட் டேர்ம்லேயும் நம்ம போட்டு ட்ரேடிங் பண்ணணும். நம்ம ஷார்ட் டேர்ம்னா 1 மந்த், 2 மந்த், 3 மந்த். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பணத்தை 1 லட்ச ரூபா ஒரு 2 ஸ்டாக்ல இல்லை ஒரு ஸ்டாக்ல போட்டு பெர்ஃபெக்டான ஸ்டாக்ல போட்டு ஏறுறப்ப ஒரு நல்ல லாபம் வாங்கலாம். அவ்வளோதாங்க.